ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1776வது பகுதி. ஆழ்வார்கள் அருளிச் செயல்களிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி அதன் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். இந்த 6ஆம் திருமொழியும் சரி 5ஆம் திருமொழியும் சரி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்ய வந்தவை. அற்புதமான திவ்ய தேசம், அற்புதமான பாடல்கள். இன்றைக்கு 6வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். வாருங்கள் எல்லோரும் அங்கே திருக்குறுங்குடி சென்று எம்பெருமானை வணங்கலாம், வாழும் வழி கண்டோம் என்று அனைவரையும் அழைத்தார் திருமங்கை ஆழ்வார். அதற்கு பிறர் நாங்கள் அங்கே வந்து செய்வது என்ன என்று கேட்க இந்த பாடலில் அவர்களுக்கு பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறார். பெருமானுக்கு செய்யும் தொண்டு இதுவாகும் என்கிறார் இப்பாசுரத்திலே. தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி தூ நீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் மாநீர் வண்ணர் மருவி உறையும் இடம் வானில் கூண்ணீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்கொடியே. தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரையேந்தி தூநீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் மாநீர் வண்ணர் மருவி உறையும் இடம் வானில் கூண்ணீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்கொடியே என்கிறார் இந்த பாசுரத்திலே. தூ நீர், தூயவர்களாகிய நீங்கள், தூ நீர் பரவி, நீங்கள் எல்லாம் வந்து பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள், தொண்டர்களை அழைத்து கூறுகிறார். விரை என்றால் மனம் என்று பொருள். இந்த பாசுரத்தினுடைய பதவுரை பார்க்கலாம். தொண்டீர்கள், தொண்டரை அழைத்து சொல்கிறார். தொண்டீர்கள் தூ நீர், தூய்மையுடைய நீங்கள், தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி, தீயினையும் நீரினையும் பல நிறப்பொருள் பூக்களையும் நறுமணப் பொருள்களையும் கையில் சுமந்து கொண்டு அவர்கள் கேட்டார்கள் அல்லவா, நாங்கள் வந்து அங்கே என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டார்கள் அல்லவா. அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தூய்மையா உடைய நீங்கள், தூயவர்களான நீங்கள் தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி நறுமணப் பொருள்களையும் கையில் சுமந்து கொண்டு பரவி தொழுமின் எழுமின், எம்பெருமானை புகழ்ந்து தொழுது கடை தேறுவதற்கு புறப்படுங்கள். வானில் கூண்ணீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்கொடியே. வானத்தில் உலாவுவதாய் வளைவை இயல்பாக உடைய சந்திரனை தொடும்படியான உயரமான மாட மாளிகைகளை கொண்ட திருக்குறுங்குடியே, மாநீர் வண்ணர் மருவி உறையும் இடம், கடல் போன்ற களைப்பை மாற்றும் நிறத்தினை உடைய எம்பெருமான் விரும்பி நிலையாக தங்கியிருக்கக்கூடிய திருத்தலமாகும் திருக்குறுங்குடி அது என்பதுதான் இந்த பாடலுக்கான பதவுரை. கூநீர் மதி, வளைந்திருப்பதை இயல்பாக கொண்ட சந்திரன். கூநீர்மை என்பது கூநீர் நீர்மை என்னும் பண்பு ஈறு போயிற்று. தொண்டர்களே, தூயவர்களான் நீங்கள் தூப தீபங்களுக்கான நெருப்பையும், தீ எதற்கு? தூப தீபங்களுக்கான நெருப்பையும், அர்க்கியம் ஆச்சமனியத்திற்கான தீர்த்தத்தையும், பல நிறமுடைய சிறந்த மலர்களையும், சந்தனம் முதலான வாசனைப் பொருள்களையும் எடுத்துக்கொண்டு எம்பெருமானை தொழுங்கள். வானத்தில் உலவும் இயல்பாக வளைந்திருக்கும் சந்திரனை மாடங்கள் தொடும்படியாக ஓங்கியுள்ள திருக்குறுங்குடியானது கடல் வண்ணரான பெருமான் பொருந்தி வாழும் இடமாய் உள்ளது. கூன் நீர் மதி, கூனி நீர்மை மதி, மதி என்றால் சந்திரன். வளைந்திருப்பதை இயல்பாக, அதாவது அந்த பிறைச்சந்திரனை சொல்கிறார், வளைந்திருப்பதை இயல்பாக உடைய சந்திரன். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பமுடைய பாகவதர்களே, மிக பரிசுத்தமான தன்மையை உடைய நீங்கள் திருவாராதனத்திற்கு உபகரணமான தூப தீபங்களையும், செண்பகம் மல்லிகை செங்கழு நீர் இருவாச்சி என்னும் பூக்களையும், ஏலக்காய் சாதிக்காய் லவங்கம் என்னும் மனம் வீசும் பொருள்களையும் சம்பாதித்து கொண்டு சென்று தொழுது வாழ்வதற்கு பாருங்கள். எந்த இடத்திற்கு என்கிறீர்களா? திருக்குறுங்குடிக்குத்தான். அந்த தலம் கடல் வண்ணன் நித்தியவாசம் செய்யும் இடம்.
அங்குள்ள மாட மாளிகைகள் சந்திர மண்டலத்தளவும் செல்லும்படியாக உயர்ந்து சிறப்புடையதாக நிற்கின்றன என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை அனுபவிக்கலாம். தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரையேந்தி தூநீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள். தூய தீபங்களுக்கு வேண்டிய நெருப்பு, அர்க்கியம், ஆச்சமனியம் முதலியவற்றுக்கு தேவையான தீர்த்தம், பல வகைப்பட்ட பூக்கள், இவற்றோடு கூட நறுமணப் பொருளான சந்தனம், இவ்வாறு வழிபாட்டிற்குரிய பொருள்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை வழிபட தகுதியுடைய நீங்கள் எம்பெருமான் திருத்தொண்டினை தவிர ஏனைய பயன்கள் பெறுவதில் நாட்டம் இல்லாத நீங்கள் மாநீர் வண்ணர் மருவி உறையும் இடம் வானில் கூன் நீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்கொடியே. கடல் போல களைப்பை போக்கும் வடிவுடையவன், அவதாரங்கள் போலே ஏதோ ஒரு காலகட்டத்திலே தோன்றி மறையாமல் என்றும் நிலையாக உகந்தருளியிருக்கும் திருத்தலம். வானத்திலே உலவும் வளைவை இயல்பாக உடைய சந்திரன் பின்வாங்குமாறு அவன் மேலே விழுந்து தீண்டும்படியான உயரத்தை உடையன அங்குள்ள மாடங்கள். அப்படிப்பட்ட மாடங்கள் உள்ள ஊர் திருக்குறுங்குடியே. அங்குதான் மாநீர் வண்ணர் மருவி உரைகின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? தீ, தண்ணீர், வண்ண மலர்கள், மனம் வீசும் மலர்கள், மனம் வீசும் உபகரணங்கள், ஏலக்காய், லவங்கம், இந்த மாதிரி சிறந்த பொருள்கள், நறுமணப் பொருள்கள், சந்தனம், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று அந்த திருக்குறுங்குடியிலே வீற்றிருக்கக்கூடிய எல்லோருடைய பகையையும் சம்சாரத்திலே மக்கள் படும் துயரத்தை போக்குவதற்காக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தொழுங்கள், அவரை தொழுங்கள் தொண்டீர்கள், அதற்காக எழுங்கள் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது. அற்புதமான ஒரு பாசுரம். அனைவரையும் அழைக்கிறார். இவர் மட்டும் போகவில்லை, தொண்டர்கள், பாகவதர்கள் அனைவரையும் அழைத்து இந்த பாசுரத்தை சொல்கிறார். தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரை ஏந்தி தூநீர் பரவி தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் மாநீர் வண்ணர் மருவி உறையுமிடம் வானில் கூன்னீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதீசம் திருவரங்கம். திருக்குறுங்குடி எம்பெருமான் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, வைணவ நம்பி, வடுக நம்பி, திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி, அழியார் சீயம், அருள்மாரி, மங்கைவேந்தன், கொற்றேவல் பரகாலன், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அபார கருணசாகரர், அபயப்பிரதராஜர், இராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.